ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய்ஸ் சோகா அந்த கிரேட் ரிவல்யூஷனில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன வீட்டில் கதையோட வில்லியும் இன்னொரு பொண்ணும் ஒன்று மண்ணமாக இருக்காங்க. அப்போ அந்த வில்லி வந்து அந்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்போ தான் அவன் சொல்கிறா, நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த டோக்குக்காவா கைச்சோருவை நீங்கள் கொல்லணும், அதுக்கப்புறம் அந்த சூசனாவை நீங்கள் கைப்பற்றி வரணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் சொன்னோன்னே அப்போனா சரி, உங்களோட ஹெல்ப் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட வீட்டில் காமிக்கிறாங்க. குட் மார்னிங் டார்லிங் அப்படின்னு சிக்காரு வந்து ஹீரோவை எழுப்ப ஹீரோவில் பார்த்துட்டு அதிர்ச்சியாக அவ ஹீரோ பக்கத்தில் வந்து காலையில் எந்திரிச்சவனே கிஸ் கொடுப்பாங்க, வாங்க கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் நிஞ்சா பிளேட் வந்து கிராஸ் ஆகி போகுது. பார்த்தா ரூஃபுக்கு மேலே கிரிக்கோ தான் அந்த வேலையை பண்ணியிருக்கா. இப்போ கிரிக்கோவும் கீழே இறங்கி வந்துட்டு மார்னிங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ கிரிக்கோவை பார்த்தவனே சிகாரு கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ குளிக்க போகும்போதும் சிகாரு பின்னாடியே வர்ற கிரிக்கோவை பிடிச்சிக்கிட்டு, நான் உனக்கு அப்பவே சொன்னல அவரை தொல்லை பண்ணேன்னா நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. இதை சிகாரு கேட்டு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவர் லவ் பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவன் சொன்னானே. அவருக்குலாம் நீ தகுதியானவளே கிடையாது அப்படின்னு சொன்னானே. சிகாரும், எனக்கு அவர் பதவியில இருக்காரு, அவர் பெரிய விட்டு பிள்ளை, அப்படிலாம் எனக்கு ஆசை கிடையாது, எதுவுமே இல்லாம இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு அவன் சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க ரைட் கேன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, பாஸ் உங்களுக்காக ரெண்டு பொண்ணுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காக்கு, நீங்க லேடிஸ் பத்தியில பிரபலமாகிட்டீங்க, அப்பா இவங்க ரெண்டு விதத்துல யாரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோட ஹீரோ கார்டில் அவனை ஒரே பஞ்சு விட்டுருவான். இப்ப ஹீரோ யாருக்கும் தெரியாம தனியா குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப சிகாரு வந்து ஹீரோட நானும் குளிக்க வரேன் சொல்லி தண்ணியில குளிச்சு ஹீரோ பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஹிரிக்கோ வந்தோடனே அவ திரும்பி பழையபடி கிளம்பி போயிடுறா. இப்ப அவ ஹீரோ திரும்பிட்டு, உங்க மேல எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்ணாப்பின்னு திட்டுறா. போதும், இதோட நிப்பாட்டிக்க, நீ பேசுறது ஃபுல்லாமே அந்த டோக்குக்காவா மட்டும்தான், உன்னை காட்டிலும் சிகாருவே பெற்று, அவன் ஒன்னும் ஒன்னே மாதிரி நான் தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுத்தல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த வார்த்தையை கேட்டவனு மனசே உடஞ்சிருச்சு. இப்ப சிகாரு வந்து ஹைகுஸ் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறா. இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணேன்னா நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்னது, நீ நானும் வட்டுவா, அது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா. இப்ப ஹைகுஸ்கே ஓகே சொல்லிடுறான். அதுக்கு பதிலாக எனக்கு அட்வான்ஸ் ஒரு முத்தம் கொடுங்க, உமா கொடுக்க போக. அதெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி தான். வேலை என்னன்னா, நீங்க தான் அந்த கிரிக்கோவை எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட இருந்து தூரமா கொண்டு போகணும். அந்த நேரம் பார்த்தினா மாஸ்டர் கெய்சிரோவோட நல்லா க்ளோஸா பழகிடுவேன். இப்ப நைட் நேரம் ஆயிடுச்சு. கிரிக்கோ ஹீரோ சொன்னதை பத்தி யோசிச்சு பார்க்குறான். உன்னை காட்டிலும் சிகாருவே பெட்டர் அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருக்கு. உங்களுக்காக நான் பிரிட்ஜ் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன், வந்துருங்கன்னு சொல்றான். ஓகே நீங்க போங்க வாரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ரூஃபுக்கு மேல சிகாரும் ஹைகுஸ்கேவும் உட்காந்துட்டு இருக்காங்க. கிரிக்கோ வெளியில போறத பார்த்துட்டு ஹைகுஸ்கே வந்து சிகாரு தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு எழுப்பிடுறான். அவ இதை கேட்டவன இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட படுக்கைக்கு போயிட்டு ஹீரோவோட பெட்ஷீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை வெளியில இருந்து ஹைகுஸ்கேவும் பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கடுத்து டாவாரே அப்படின்னு சொல்லி வெளியில பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கிரிக்கோவும் ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு, அதாவது டூப்ளிகேட் ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அந்த போலி ஹீரோ கிட்ட போனோன்னே அந்த போலி ஹீரோ கிரிக்கோ அட்டாக் பண்றா. கிரிக்கோவும் அதை கவுண்டர் பண்ணிடுறா. இப்ப இவங்க ரெண்டுத்துக்கு இடையில சண்டை போய்கிட்டு இருக்க. அங்க ஹீரோவும் எப்படியாச்சும் அவளை இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கும்போது சிகாரு வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா, என்னைய உனக்கு பிடிக்கலையா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம், எனக்கு 100 வயசு இருக்கும்போது நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அவனுக்கு நான் ஒரு பீஸ்ட்னு தெரியாது, நான் அவன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன், இருந்தாலும் அவனுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் என்னை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கடுத்து நான் யாரையுமே லவ் பண்ணல, அதுக்கடுத்து தான் நான் உங்களை பார்த்தேன், நீங்க நான் ஒரு மான்ஸ்டரா இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படவே இல்லை, அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவன் ஹீரோவை கட்டி பிடிக்க தொட்டான ஹீரோவுக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி ஏற்பட ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் ஹீரோ அவளை அணைச்சிக்கிறான். இந்த பக்கம் கிரிக்கோவும் சுபாக்கின்ற பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கிரிக்கோ எப்படியோ அவளை வித்தியாசமான முறையில உண்மையை சொல்ல வச்சிடறா. மாஸ்டரை அட்டாக் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம், அந்த வணிகாமையை கைப்பற்றுக்கு தான் இங்க வந்திருக்கோம், உங்க மேல அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி அவ சொல்லி முடிச்சோடனே அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு கிரிக்கோவும் அந்த இடத்துக்கு ஓடி போறா. அந்த இடத்துல பார்த்தா நம்ம வில்லி எப்பவும் போல அவங்களுடைய மெக்கால வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ ஹீரோ அவங்களோட சண்டை போட போறான், அதுவும் அவரோட வெப்பனை தூக்கிட்டு. இதை பார்த்துட்டு, இதை வச்சு நீ சண்டை போட போறியா, நீங்க இந்த மாதிரி கொல்லத்தனமா நடந்துக்க போதே தெரியுது, நீங்க ஒரு வெர்ஜின் தானே, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ். இதை சிகாரு கேட்டுட்டு, என்னது என்னோட டார்லிங் சும்மாவே ஆடம்பரமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அது மட்டும் இல்லாம பெர்ஃபெக்டான மேனாவும் இருக்காப்ல, இது போக அவர் ஒரு வெர்ஜின் வேறையா, ஆஹா. இதை ஹீரோ கேட்டுட்டு, ஏய் நீனா தப்பா நினைச்சுக்காத, அது ஒரு சாபமா, அதனால தான் இன்ன வரைக்கும் நான் வெர்ஜினா இருக்கேன், அது என்னோட பலவீனம் கிடையாது, என்னால ஒரு பொண்ணை தொட முடியாது, தொட்டா நான் வாங்கி விழுந்துருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இதை வச்சுலாம் நீ பலவீனமானவன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் அட்டாக் பண்ண போக அவன் அதுக்கெல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிடுறா.
ஹீரோவும் போய் சாவத்தில் மூத்திடுறான். இப்போ கிரிக்கோ அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்க்குறா. ஹீரோ அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு, மாஸ்டர் இப்போதான் அதுக்கான நேரம், தயவு செய்து அந்த ஒனிகாமி நீங்கள் கொண்டு வாங்க, அப்போதான் நீங்கள் தப்பிக்க முடியும், இந்தாங்க உங்களுக்காக நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலை கொடுக்குறா. ஹீரோ இப்போ அந்த சீலை யூஸ் பண்ணுறான். அந்த ஒனிகாமியும் வந்துடுது. எப்போ போல ஹீரோ தூக்கி அதுக்குள்ளே வச்சுக்கிறது. ஹீரோவும் அதை பைலட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இருந்தாலும் அது நகர மாட்டேங்குது. ஏன் இது நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், நகரல. இப்போ அந்த வில்லியும் அவளுடைய ரோபோட்டில் நடந்து வந்துக்கிட்டு, இவ்வளோ பெரிய ரோபோட்டாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ணிடுறான். இப்போ அந்த வில்லி அட்டாக் பண்ணதில் ஹீரோ போய் பறந்து விழுந்துடுறான். இப்போ கிரிக்கோ வெளியில இருந்து, மாஸ்டர் அதை உங்களால் மட்டும் தனியாக சமாளிக்க முடியாது, அதுக்கு 2 பேர் தேவை, அப்போதான் அதோட ஃபுல் பவர் வெளியில் வரும் அப்படின்னு நான் சொல்கிறான். பிள்ளைக்கு ஹீரோவும் ஆனால் இதை நான் சொல்கிற பேச்சு தான் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த ரோபோட்டா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு பார்க்குது. நம்ம கிரிக்கோவும் என்னைய சூஸ் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடன் காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த இடத்துல நடந்ததே வேற. சிகாரு அதை சூஸ் பண்ணிருச்சு. இப்போ சிகாரு உள்ளே போறோன்னா ஹீரோவோட சேட்டப் பண்ணிட்டு இருக்க. இதை அந்த வில்லியும் பார்த்துட்டு, என்னையா அவாய்ட் பண்றியா, இல்லை நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கா. ஹீரோ அந்த மெக்காக்குள்ள, சிகாரு கரெக்டா ஒரு இடத்துல உட்காருங்க, அவரை அட்டாக் பண்ண போறா. இப்ப சிகாரும் கரெக்டான பொசிஷனுக்கு வந்து 2 பேரும் அந்த பொனிகாமே கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப அவங்களோட 2 பேரோட பவரும் கம்பைன் ஆகி ஒரு புதுவிதமான டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது. அந்த ஃபார்ம் பேர் தான் பீஸ்ட் காட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இதுதான் அந்த சுசனாவோட ஒரிஜினல் பவரா அப்படின்னு அவள் வில்லத்தனமாக சிரிக்கிறா. அப்போ அந்த ஒனிகாமே பயங்கரமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணி வில்லியை அட்டாக் பண்ணுது. அதில் வில்லியோட ரோபோட் வாங்கின அடியில் 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுகுது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த பையன் என்னை ரொம்ப மூடு ஏற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ வில்லி எந்திரிச்சிட்டு, அவனை இப்போவே தோக்கடிச்சு அது நல்லா இருக்காது, எப்போவுமே ஒரு பழம் அது பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், அதனால நான் உன்னை இப்போதைக்கு விட்டுட்டு போறேன், நீ உன்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிக்கே கொஞ்சம் கஷ்டத்துல ரொம்ப கவலையில இருக்கா. இப்போ பாட்டி அவங்க கிட்ட போயிட்டு, நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க 2 பேரும் கம்பைன் ஆவாங்க அப்படின்னு பாட்டி சொன்னானே, எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு சூசனாவோட ஃபுல் பவரையும் வெளியில கொண்டு வரணும், அது நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு கிரிக்கோ சொல்லிட்டு கிளம்புறா. இருந்தாலும் பாட்டி அவளும் அவன் கஷ்டத்தை மறைக்க தான் பார்க்குறா. இருந்தாலும் முடியலையே. இந்த பக்கம் கிரிக்கோ ரொம்ப கவலையில போய்கிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அந்த சுபாக்கின்ற பொண்ணு கிரிக்கோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அந்த சூசனா கிட்ட, நான் உன்னை எல்லாம் நம்ப வேண்டியதாயிருச்சு பார்த்தியா, இருந்தாலும் ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி சிகாரு வந்து கேட்டி பிடிக்கிறா. இப்படியே போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.